ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சின்ன சின்ன வேர்ட்ஸில் எழுதி வச்சுருக்கிறேன். நான் தமிழ் எழுதி வச்சுக்கிறேன். பாருங்கள், வாங்கண்ணா, போங்கண்ணா, தண்ணி வேணுமா, இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சங்களை எப்படி ஹிந்தியில் வந்து நம்ம சொல்லணும், அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தருவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நான் ஈஸியாக ஹிந்தியில் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு பாருங்கள். புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அது மறுபடியும் சொல்கிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், வாங்க அண்ணா. ஸோ எப்படி இது வந்து எப்படி ஹிந்தியில் நம்ம சொல்லணும்னா, இப்போ யாராச்சும் வராங்கன்னா வாங்க அண்ணான்னு கூப்பிட்ருக்கு, ஐயே பையா அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆவோ பையா அப்படி சொல்லலாம். இப்போ நான் எழுதியே காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, ஆவோ ஆவோ பையா, ஆவோ பையா சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஆவோனா வாங்க, பையானா அண்ணா. ஸோ ஆவோ பையான்னு சொல்லலாம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போங்க அண்ணா, அதாவது யாராச்சும் சொன்னால் போங்க அங்கே அப்படின்னு சொல்லலாம்னா ஜாயே, இல்லை ஜாவோ, ஜாவோ பையா, ஜாவோ, ஜாவோ பையா அப்படின்னு சொல்லலாம். ஸோ போங்க அண்ணா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து தண்ணி வேணுமா. இப்போ யாராச்சும் வராங்கன்னா அவங்களுக்கு கேட்குறோம் தண்ணி வேணுமானா பானி சாஹியே, पानी पानी चाहिए, चाहिए, பானி சாஹியேன்னு அவங்களுக்கு சொல்லணும். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி வேண்டாமா அப்படின்னு சொன்னால் பானி நஹி சாஹியே அப்படின்னு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பானி नहीं चाहिए, பானி नहीं चाहिए அப்படின்னு கேட்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்க, அதாவது யாராச்சும் பார்த்தீங்கன்னா கேட்கணும் எப்போ பார்த்தீங்க அப்படின்னு. அது ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கப் தேக்கா, எப்படி சொன்னால் கப்னா எப்போ, இப்போ கப் தேக்கா பார்த்தீங்க, கப் தேக்கா, கப் தேக்கா எப்போ பார்த்தேன் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம், அதாவது யார் இப்போ வராங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது எப்படி சொல்லணும்னா நாளைக்குன்னா கல், கல், நாளைக்குன்னா கல், பார்க்கலாம், அதாவது பார்க்கலான்னு சொன்னால் கல் தேखेंगे, தேखेंगे, கல் தேखेंगे அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. யாராச்சும் வராங்கன்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி சொல்லணும்னா அது நான் சொல்கிறேன் ஹிந்தியில். ரொம்ப ஈஸியாக எல்லாம் ஹிந்திலெல்லாம் ஈஸி தான், நல்லா பழகிக்கலாம். போயிட்டு வாங்க அப்படின்னா ஜாக்கே ஆயே, ஜா கே ஆயே, ஜானா போங்க, கே ஜாக்கே ஆயேனா போயிட்டு வாங்க, ஜாக்கே ஆயே. அடுத்து பார்த்திங்கன்னா வராதிங்க, அதாவது இப்போ சொல்கிறோம்ல இங்கே வராத, இல்லைன்னா வராதிங்க இங்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எப்படின்னா மத் ஐயே, அதாவது மத்துனா வேண்டாம், ஐயேன்னா மத் ஐயேன்னா வர வேண்டாம், இல்லை வராதிங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வராதிங்க என்ன சொல்லலாம் மத் ஐயே, மத் ஐயே, வராதிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி தான். அதாவது ஒரு வேர்ட்ஸ் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுட்டோன்னா, ஒரு பேச்சு நல்லா ஞாபகம் வச்சுட்டோம்னா அடுத்த பேச்சு அப்படியே நம்ம அதை வச்சே பேசிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அல்லா வாங்க சொல்கிறோம், எல்லாருமே வாங்க அப்படின்னா சப், அல்லாருனா சப், அல்லாருனா சப், சப் வாங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டு நானா ஐயே, சப் ஐயே, சப் ஐயே, எல்லாரும் வாங்க. அடுத்து நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அது எப்படி ஹிந்தி சொல்லணும்னா நீங்கள் மட்டும் வாங்க. அது எப்படி ஹிந்தி சொல்லணும்னா நீங்கன்னா ஆப், ஆப் பஸ் ஆயே, பஸ்ஸு ஓட்டுற பஸ்ஸு அதே நினச்சிக்கோங்க, பஸ்ஸில் மட்டும் நீங்கள் ஆப் பஸ் ஆயே, ஆயே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எல்லாமே எழுதிட்டு நான் 10 வேர்ட்ஸு 10 இது நான் சொல்லிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வாங்கன்னா आओ भैया, போங்கன்னா நான் जाओ भैया,
தண்ணி வேணுமா பானி சாயே, தண்ணி வேண்டாம் பானி நஹி சாயே, எப்போ பார்த்தீங்க அது கேட்குறது வந்து கப் தேகா, நாளைக்கு பார்க்கலாம், அதாவது நாளைக்கு பார்க்கலாம், அது எப்படி சொல்கிறோன்னா கல் தேகேங்கே. போயிட்டு வாங்க, அது வந்து சொல்கிறதுக்கு வந்து ஜாக்கே ஐயே. வராதீங்க அப்படி சொல்கிறதுக்கு வந்து மத் ஐயே. அல்லா வாங்க, அதாவது எல்லாருமே வாங்க சொல்கிறதுக்கு சப் ஐயே. நீங்கள் மட்டும் வாங்க அப்படி சொல்கிறதுக்கு வந்து ஆப் பஸ் ஐயே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கேட்கணும், ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா அது நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை சொல்கிறேன்.